ஹாய் நண்பா நண்பீஸ், நீங்கள் புதுசாக ஒரு வீடோ இல்லை லேண்டோ வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு செம மாசான குட் நியூஸ் வந்திருக்கு. இனிமேல் நீங்கள் பத்திரப்பதிவு செய்யணும்னா வேலை நாளில் காலையில் கிளம்பி டோக்கன் வாங்கி சார் பதிவாளர் ஆஃபீஸில் போய் மணிக்கணக்கில் தவம் கிடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாங்க, உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஏன் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போ வேணும்னாலும் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக பத்திரப்பதிவு செய்கிற புது சிஸ்டத்தை தமிழ்நாடு அரசு இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எப்படி செய்யலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்க்கு இது பொருந்தும் வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஊரில் சொத்து வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனால் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே. சார் பதிவாளர் ஆஃபீஸ்க்கு அலைஞ்சி அங்கே இருக்கிற கூட்ட நெரிசலில் மாட்டி ஃபைல் மூவ் ஆகிறதுக்குள்ளே லேட் ஆகி அப்பாடா ஒரு பத்திரம் முடியறதுக்குள்ள போதும் ஆயிரும். சாமானிய மக்கள் படுற இந்த அலைச்சலுக்கும் காலதாமதத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க தான் பதிவுத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஜிட்டல் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது விஷயமா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அறிக்கை விட்டுருக்காங்க. பொதுமக்கள் தங்களோட ஆவணங்களை ரொம்ப எளிமையாக பதிவு செய்யறதுக்காக வருகையில்லா ஆவணப்பதிவு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சார் பதிவாளர் ஆஃபீஸ்க்கு நேரில் போகவே வேணாம். வருஷத்தில் 365 நாளும் வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் நீங்கள் எங்கேருந்து வேணும்னாலும் ஆன்லைன் வழியாக உங்களுடைய பத்திரங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரி, இதில் பத்திரம் எப்படி கைக்கு வரும் கேட்குறீங்களா? நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ண ஆவணங்களை சார் பதிவாளர் சரிபார்த்து அப்ரூவல் கொடுத்ததும் அவருடைய டிஜிட்டல் சிக்னேச்சரோட அதாவது எலக்ட்ரானிக் சிக்னேச்சரோட அந்த பத்திரம் உங்களுடைய வெப்சைட்லேயே லாகின் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் வாட்ஸ்அப் இருக்கும், பிடிஎஃப் வடிவில் பார்த்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க. அதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஆரம்ப கட்டமாக சில குறிப்பிட்ட ஆவணங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சீக்கிரமாகவே இந்த வருகையில் ஆவணப்பதிவு நடைமுறையை தமிழ்நாடு முழுக்க கட்டாயமாக்க போகிறாங்க. இப்போதைக்கு ஆஃபீஸ் வராமலேயே ஆன்லைனில் பதிவு செய்யக்கூடிய அந்த 5 முக்கியமான ஆவணங்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க.